மாண்புமிகு உறுப்பினர் ஜோசப் சாமுவேல். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வார்டு 83 அமைந்துள்ள மாதனங்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் வார்டு 79, 81, 82, 86 பகுதிகளில் சுமார் 400 தெருக்களுக்கு மேல் பாதாள சாக்கடை கட்டமைப்பு வசதிகள் அமைத்து கொடுக்க கடந்த நிதியாண்டில் சுமார் 136 கோடி மதிப்பீட்டில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்படாத காரணத்தால் பணிகள் தொடங்கப்படாத நிலையிலே உள்ளது. கேட்காமலே கொடுக்கின்ற மக்களின் முதல்வரின் நல்லாட்சியில் இந்த நிதியாண்டில் நிதி ஒதுக்கி பணிகள் விரைவில் நடைபெறுமா என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த ஆண்டு அது அறிவித்திருக்கிறது. விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசு ஆணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. விரைவில் டெண்டர் விடப்பட்டு நிதி நிலைக்கேற்ப கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. நிதிக்கு நிலைக்கேற்ப அந்த பணிகள் தொடங்கப்படும். எனவே விரைவாக அம்பத்தூர் பகுதியில் அந்த திட்டம் தொடங்குவதற்கு உரிய முறையில் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிதியை பெற்று திட்டம் தொடங்கலாம். அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அன்பழகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கும்பகோணம் மாநகராட்சியில் 1967ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாதாள சாக்கடை 60 ஆண்டுகளுக்கு பிறகு பழுதடைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு கும்பகோணம் மாநகராட்சி கொஞ்சம் வார்டுகள் விஸ்தரிக்கப்பட்டு தாராசுரம் சேர்க்கப்பட்டதுக்கு பிறகு பல இடங்களில் சாலைகளில் அந்த சாக்கடை நீரும் குடிநீர் நீரும் கடந்து செல்கிற அவல நிலை இருக்கிறது. மாண்பிற்கனிய அமைச்சரிடம் 58 கோடி ரூபாய்க்கு புதிதாக பாதாள சாக்கடை அமைப்பதற்காகவும் விசாரணை சரி செய்வதற்காகவும் ஒரு மதிப்பீடு அனுப்பப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முதலமைச்சரிடம் அணுகி அது விரைவாக நிதி ஆணை பெற்று கும்பகோணம் மாநகராட்சியுடைய மக்களுடைய அவலநிலையை தீர்ப்பாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய அன்பழகன் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்கிற போது கும்பகோணம் மாநகராட்சியோட அவல நிலை என்று சொல்கிறார். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேலாக கும்பகோணம் நகராட்சிக்கு பணம் தரப்பட்டிருக்கிறது. அவருடைய வாய்க்காலை சரி செய்வதற்காக அது கூட திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு வாய்க்கால்கள் மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் கட்டுவதற்கு கொஞ்சம் இல்லாமல் கடந்துக்கு முந்தைய ஆண்டு தான் அது தரப்பட்டது. இந்த ஆண்டு ஒதுக்கப்படுகின்ற போது மழைநீர் வடிகால் வாய்க்கால் கட்டப்பட்டு சாலைகள் எல்லாம், ஏனென்றால் 2 பக்கம் ரீட்டைனிங் வால் இருந்தால் அந்த சாலைகள் அதிகமாக பழுதுபடாது, நீண்ட காலம் வரும் என்ற காரணத்தால் அந்த திட்டத்தை முன்னுரிமை தந்து இந்த ஆண்டு செய்ய சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னது போல அவல நிலை இல்லை, அது நல்ல முறையில் இருக்கிறது. மேலும் நல்ல முறையில் உருவாக்குவதற்கு மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னதை எடுத்து பாதாள சாக்கடை திட்டம் என்று சொல்கிறார். பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றுகிற போது அதை தோண்டி மீண்டும் அதை கொண்டு வருவதற்கு 2 ஆண்டுகள் ஆகும். அவர் மறுபடியும் அதை சொல்வார். அந்த திட்டத்தையும் விரைவில் தொடங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அருள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். எங்களுடைய சேலம் மாநகராட்சி சூரமணம் மண்டலம் என்பது ரொம்ப வருஷமாக அது நகராட்சியாக இருக்கும்போது இருந்து அங்கே ஒரு அலுவலகம் இயங்கி வருகிறது. அந்த அலுவலகத்தை இப்போ சத்திரம் பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அதுக்காக மக்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அழைப்படுத்திருந்தோம். அப்போ பொறுத்த வரைக்கும் நகராட்சி நிர்வாகத்துடைய அமைச்சர் அந்த இடத்துல நாங்கள் உறுதியாக புதிய கட்டடம் கட்டித்தரேன்னு சொன்னார். மாண்புமிகு எங்களுடைய மாவட்ட அமைச்சரான சுற்றுலாத்துறை அமைச்சரான ராஜேந்திரன் அவர்களும் நான் அமைச்சர்கிட்ட பேசி நிதி வாங்கி அந்த கட்டடத்தை கட்டித்தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த பணி எப்பொழுது துவங்கப்படும் என்பதை அறிய விரும்புகிறேன். அதனால மக்கள் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகிறார்கள். அமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய இல்ல கேள்வி அவ்வளவுதானே கட்டி தருவார். அவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இதை சபையிலே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக கேட்கிறார். அந்த கட்டிடம் மிகவும் பழுதடைந்து இருக்கிறது. அலுவலகத்தை மாற்றி வைத்துவிட்டு இந்த இடத்திலே புதிய கட்டிடம் கட்டவிட வேண்டும் என்று மாநகராட்சி சார்பாக முடிவெடுக்கப்பட்டு அவருடைய தொகுதியிலிருந்து ராஜேந்திரன் தொகுதிக்கு அந்த உறுப்பினர் அமைச்சருடைய தொகுதிக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறது. அது அவருக்கு சொன்னார், அங்கேயும் இருக்கும், உங்களுக்கு வேண்டுமானால் அந்த நாங்கள் கட்டித்தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அவர் உடனே கட்டு அப்படின்னு சொல்கிறார். எனவே விரைவில் அதை பற்றி ஆய்ந்து முடிவெடுக்கப்படும் என்பதை தெரியும். மாண்புமிகு உறுப்பினர் விபி கந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சூலூர் தொகுதியில் ஒரு நகராட்சி, 6 பேராட்சி, 37 ஊராட்சிகள் இருக்கிறது. அதுக்கு குடிநீர் ஆதாரமாக அத்தை குடி திட்டத்தின் மூலமாக குடிநீர் பெற்றுக் கொண்டிருக்கிறார் பொதுமக்கள்.
இப்பொழுது கிட்டத்தட்ட புரட்சித் தலைவர் காலத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் பதிக்கப்பட்ட அந்த பைப் லைன் எல்லாம் பழுதடைந்திருக்கிறது. அதை உடனடியாக புது பைப்பன் புனரமைத்து அதிகமான மக்கள் தொகைக்கு ஏற்ப குடிநீரை அதிகப்படுத்தி கொடுக்கப்படுவாரா என்பதை தங்கள் வாயில மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொல்வது தமிழ்நாட்டில் 50 ஆண்டு காலத்திற்கு முன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிற போது அவர்தான் ஆரம்பித்தார் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்பதை. அப்போது வரப்பட்ட பைப்புகளும் அன்றைக்கெல்லாம் சிமெண்ட் குழாய் வந்தது, அதுபோல் வார்ப்பு குழாய் என்றது. இன்றைக்கு புதிய தொழில்நுட்பத்தோடு குழாய்கள் வந்திருக்கிறது. எனவே அந்த காலத்தில் பதிக்கப்பட்ட அந்த குழாய்கள்லாம் பல இடங்களிலே பழுதுபட்டு இருக்கிறது. ஒவ்வொன்றாக மாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு ஒரு 3 ஆண்டு காலத்தில் மட்டும் 5000 கோடிக்கு மேலாக ரெட்ரோஃபிட்டிங் அளவில் பழைய குழாய்களை புதுப்பித்து செய்து கொண்டிருக்கிறோம். சூலூர் தொகுதியும் கவனத்தில் கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஹசன் மௌலானா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மழைநீர் வடிகால் அமைச்சு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நல்ல பேரை ஈட்டி கொடுத்திருக்கிறார் நம்முடைய அமைச்சர் கே. நேரு ஐயா அவர்கள். சர்டிபிகேட்டுக்கு ரொம்ப நன்றி. சர்டிபிகேட்டுக்கு நன்றி. அதே மாதிரி கழிவுநீர் வடிகாலம் அவர் அமைச்சு தர வேண்டும். ஏனென்றால் 1975க்கு அப்புறம் வேளச்சேரியில கழிவுநீர் வடிகால் இல்ல, எல்லா இடத்துலயுமே பொதுவா தண்ணி நிறைய நிக்குது. நீங்க என்னதான் ஜெட் ராடிங் மெஷின் கொடுத்து என்னதான் சூப்பர் சக்கர் மெஷின் உங்க தொகுதியில எந்த இடத்துல என்ன செய்யணும்? தொகுதிக்கு முழுவதும் மழைநீர் வடிகால் அமைத்தது போல் கழிவுநீர் வடிகால் புதிதாக அமைத்து தர வேண்டும். அது போக டீசாலினேஷன் பிளான்ட் இப்ப போட்டிருக்கீங்க, அதுல ஹைட்ரோஜன் எனர்ஜி எடுக்கிறதுக்கான பிளானும் இந்த அரசாங்கம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் அதுல ஹைட்ரோஜன் எனர்ஜி, நெக்ஸ்ட் எனர்ஜியோட லெவல் ஹைட்ரோஜன் எனர்ஜி. இப்ப பேட்டரி கார்ஸ் மாதிரி ஹைட்ரோஜன் கார்ஸ் வருது. ஸோ அந்த டீசாலினேஷன் பிளான்ட் மூலமா நீங்க ஹைட்ரோஜன் எனர்ஜியை தயாரிக்கலாம். அதுக்கான ஆய்வுப்பணிகளும் நீங்க செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அவருடைய பகுதியில் இருக்கிற ஏரி ஒரு காலத்தில் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். மாண்புமிகு உறுப்பினர் நமது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சென்று எங்களை காண்பித்து அந்த ஏரியை சுத்தப்படுத்தி நாங்கள் செய்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, 2200 கிலோமீட்டர் நீளத்திற்கு சென்னை மாநகராட்சியில் அனைத்து இடங்களிலுமே ஆகாய தாமரை நகற்றப்பட்டு கிட்டத்தட்ட வாய்க்கால் எல்லாம் தூர் வாரி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மழைநீர் வடிகால் கட்டுவது போல கழிவுநீர் வாய்க்கால்களை கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் புதிய திட்டமாக இப்போது சொல்லியிருக்கிறீர்கள். அதை கவனத்தில் கொண்டு அது எவ்வளவு சாத்தியப்படும், நிதிநிலை எப்படி இருக்கிறதெல்லாம் கேட்டறிந்து அதை எடுக்கலாம். வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.